இந்த நாளில் தெரிந்தெடுத்த தலைப்பு இல்லைன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னா அமைதியின் சத்தம் அப்படின்றது தான் இந்த நாளுக்கான தலைப்பாக இருக்கு. சவுண்ட் ஆஃப் சைலன்ஸ் அப்படின்றது தான் இந்த நாளுக்கான தலைப்பாக இருக்கு. அது என்ன அமைதியின் சத்தம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு பார்க்கும் பொழுது ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் அமைதியான ஒரு நேரத்தில் ஏற்பட்ட ஒரு பிறப்பாக இருக்கு. அது மட்டுமல்லாமல் எதனால அந்த ஒரு அமைதி, எதனால அந்த ஒரு சைலன்ஸ் அப்படின்றத இன்னும் நாம் ஆழமாக யோசித்து பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தை நாம் தியானிக்கும் பொழுது என்ன தெரியுது அப்படின்னா, அங்கேயும் ஒரு வகையான ஒரு அமைதி காணப்பட்டது. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் நாம் பார்க்கும் பொழுது என்ன தெரியுது அப்படின்னா, யோசேப்புன்ற ஒரு மனிதர் இருந்தார் இல்லைங்களா? அந்த யோசேப்புன்ற மனிதர் அவர் எகிப்து தேசத்தில் போய் அங்கே இருந்தார். அவர் போனதுக்கு அப்புறம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டுகள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எந்த ஒரு தேவனுடைய சத்தம் அந்த இடத்தில் காணப்படலை. அந்த இடத்துல ஒரு அமைதி காணப்பட்டதாக நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? ஒரு 400 ஆண்டுகள், கிட்டத்தட்ட ஒரு 400 இயர்ஸ் என்னன்னா எந்த ஒரு சத்தமும் இல்லை. இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த 400 ஆண்டுகளுக்கு அப்புறம், அந்த அமைதியான அந்த சூழ்நிலைக்கு அப்புறம் தேவன் ஒரு டெலிவரரை, ஒரு சேவியரை எழுப்புறாரு இல்லைங்களா? ஒரு மீட்பரை எழுப்புறாரு. அதுதான் யாரு? மோசே இல்லைங்களா? சொல்ல போனால் இது பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன ஒரு வாக்குத்தத்தமாக கூட இருக்கு. என்ன அப்படின்னா, தன்னுடைய சந்ததி புறஜாதி தேசத்தில் அவங்க 400 வருடங்கள் என்ன செய்வாங்க, அவங்க கஷ்டப்படுவாங்க, பாடுகள் படுவாங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாக தேவன் அப்பொழுதே சொல்லியிருந்தார். பாருங்க, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஜெனசிஸ் 15:13. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். பாருங்க, 400 வருடம் என்ன ஆகுது அப்படின்னா, இஸ்ரேல் மக்கள் எகிப்து தேசத்துல இருக்கிறாங்க. 400 வருடம் அவர்களுக்கு ஒரு மீட்பர் இல்லை. 400 வருடம் அவர்கள் அடிமைகளாக இருந்தாங்க. அப்ப எல்லாருக்குமே எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, என்னடா ரொம்ப அமைதியா இருக்கு, என்ன தேவன் எதுவும் பேச மாட்டிருக்கிறாரு, தேவன் நமக்கு உதவி செய்ய மாட்டிருக்கிறாரு, நமக்காக ஒரு மீட்பரை எழுப்ப மாட்டிருக்கிறாருன்ட்டு நினைத்திருப்பாங்க. ஏனென்றால் அவர்கள் அந்த எகிப்து தேசத்தில் எப்படி இருந்தாங்க? அடிமைகளாக இருந்தாங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க, பாடுபட்டு கொண்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 400 ஆண்டுகளுக்கு அப்புறம் தேவன் யாரை எழுப்புறாரு அப்படின்னா, மோசேவை எழுப்புறாரு. அதே போல நம்ம புதிய ஏற்பாட்டை இப்போ எடுத்துக்கொண்டோம் என்றால், மல்கியா புத்தகத்தை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் கடைசியாக தேவன் பேசின ஒரு தீர்க்கதரிசியாக இல்லைன்னா வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? கடைசி புத்தகமாக எது இருக்கு? மல்கியா புத்தகம். மல்கியாவுக்கு அப்புறம் புதிய ஏற்பாடு வரைக்கும் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட மறுபடியும் 400 ஆண்டுகள் என்ன இல்லை, எந்த ஒரு சத்தமும் கிடையாது, எந்த ஒரு மீட்பர் வரல, எந்த ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி வரல இல்லைங்களா? தேவனுடைய மனிதன் யாருமே வரல. அப்போ மல்கியா காலகட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள், இது சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 400 ஆண்டுகள் எடுத்து பார்த்தோம் என்றால், அங்கேயும் பார்க்கும்போது இது 400 ஆண்டுகள் என்ன அப்படின்னா, ஒரு சத்தம் இல்லாத ஒரு சைலன்ஸ், ஒரு அமைதி அந்த இடத்தில் காணப்படுவதாக நாம் பார்க்கிறோம். 400 ஆண்டுகளுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் உலக இரட்சகராக பிறக்கிறார் இல்லைங்களா? அந்த இடத்துல பார்க்கும் பொழுது மோசே இஸ்ரேலை மட்டும் ரட்சிக்கக்கூடிய ஒரு இரட்சகராக 400 ஆண்டுகள் கழித்து பிறக்கிறாரு, அமைதி அந்த காலகட்டத்துக்கு அப்புறம். அதே போல மல்கியா காலத்துல இருந்து 400 ஆண்டுகள் கழித்து அமைதியாக போயிட்டு இருக்குது. ஆனா சத்தமாக இல்லைங்களா, மனுக்குலத்தையே மீட்கக்கூடிய ஒரு ஒரு செய்தி அது அந்த இடத்தில் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகராக, உலகத்தை இரட்சிக்கக்கூடிய இரட்சகராக பூமியில் அவர் பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இதனாலதான் பார்க்கும் பொழுது மோசேவையும் இயேசுவையும் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒப்பிட்டு பேசுறாங்க.
இல்லைங்களா? நம்ம எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், மோசேவை வந்து இயேசுவுக்கு ஒப்பிட்டு பேசுறாங்க. ஏனென்றால் அதை வைத்து நாம் பார்க்கும் பொழுது 2 பேருக்கும் நிறைய என்ன இருக்கு, நிறைய அந்த ஒரு சிங்க் இருக்கு இல்லைங்களா? அந்த ஒரு ஒப்பிடுதல் இருக்கு, நிறைய விஷயங்கள் அது பொருந்தக்கூடியதாக இருக்கு. ஆகவே இப்படியாக 400 ஆண்டுகள் அந்த அமைதிக்கு அப்புறம் தேவனுடைய செயல், தேவனுடைய அந்த ஒரு வல்லமையான சத்தம் அது மனுக்குலத்திற்கு அது வெளிப்பட்டதாக பார்க்கிறோம். இதுல இருந்து கூட நம்ம ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை நாம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நம்முடைய லைஃப்ல கூட சில நேரத்தில் அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? நம்ம எதிர்பார்க்கின்ற அந்த பலன் வராது. என்ன தேவன் அமைதியாவே இருக்கிறாரு, தேவன் என்ன நம்முடைய கூக்குரலுக்கு, நம்முடைய ஜபத்திற்கு, நம்முடைய விண்ணப்பத்திற்கு அவர் ஏன் செவி சாய்க்க மாட்டிருக்கிறாரு, அவர் ஏன் வந்து சைலண்டாவே இருக்கிறாரு? தாவீது கூட பலமுறை தேவனை பார்த்து கேட்கிறாரு, தேவனே என்னுடைய கூக்குரலை கேளுங்க, என் விண்ணப்பத்துக்கு செவி சாயுங்க அப்படின்றாரு. பலமுறை நம்முடைய வாழ்க்கையில் கூட ஏன் காட் வந்து இவ்வளோ சைலண்டா இருக்கிறாரு, ஏன் நான் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் நடக்க மாட்டிருக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலை நமக்குள்ளாக இருக்கலாம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கலாம், நம்முடைய வேலை காரியத்தை குறித்து இருக்கலாம், சமுதாயத்தை குறித்து இருக்கலாம். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தேவன் நிச்சயமாக மிக பெரிதான ஆச்சரியங்களை நம்முடைய வாழ்வில் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எப்படி மனுக்குலத்தில் 400 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு வல்லமையான இரட்சகரை கொண்டு வந்தாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் அமைதியாக இருக்கிறார் அப்படின்ட்டு தேவன் ஒண்ணுமே செய்யலன்னு நம்ம நினைக்க வேண்டாம். நம்முடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஏற்ற வேளையில் நமக்கு அவர் பலனை தர வல்லவராக இருக்கிறார். சரி, அந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது இப்படியாக 400 ஆண்டுகள் கழித்து அந்த அமைதிக்கு அப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு பிறக்கிறார். யாருக்கு பிறக்கிறாரு? மரியாள் யோசேப்புக்கு பிறக்கிறார். இப்ப இந்த மரியாளும் யோசேப்பும் எந்த ஊரை சேர்ந்தவங்க? பெத்லகேமா, நாசரேத்தா? எந்த ஊரை சேர்ந்தவங்க அவங்க? அவங்க வந்து சரி, எந்த இடத்தில் இருந்தாங்க அப்படி சொன்னா கரெக்டா இருக்கும். அவங்க வந்து வளர்ந்தது இருந்தது எல்லாமே எங்க தான்? நாசரேத்துல தான் அவங்க இருந்தாங்க. ஆனா இப்ப நாசரேத்துல இருந்து அவங்க எங்க போறாங்க? அதாவது மரியாள் கர்ப்பம் தரித்ததுக்கு அப்புறம் அவங்க எங்க போறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பெத்லகேமுக்கு போறாங்க. எதனால பெத்லகேமுக்கு போறாங்க அப்படின்னா, குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும். அதாவது இந்த பட்டணங்களில் இருக்கக்கூடியவங்க இத்தனை பேருன்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் அகஸ்துராயன் வந்து ஒரு டிகிரி வந்து பாஸ் பண்றாரு, ஒரு சட்டத்தை போடுறாரு. அந்த சட்டத்தினால எல்லோருமே என்ன செய்யணும்? அவங்கவுங்க ஊருக்கு போய் அவங்க என்ன செய்யணும்? அவர்களுடைய பதிவை அந்த இடத்தில் பதிவிடணும், அவர்களுடைய பெயர்களை பதிவிடணும். இன்னைக்கு கூட நம்ம ஒருவேளை நீங்க வேற ஒரு இடத்துல வந்து எலெக்ஷன் இல்லைன்னா ஓட்டர் ஐடி இருக்கு அப்படின்னா, இப்போ ஓட்டு போடணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? அங்கதான் போகணும் இல்லைங்களா? அதனால தான் நிறைய பேர்லாம் பார்க்கும் பொழுது பல மாநிலங்களிலிருந்து வேலை செய்ய வந்திருப்பாங்க. ஆனா எலெக்ஷன் வரும்போது அவங்க இடத்துக்கு போயிட்டு ஓட்டு போட்டுட்டு வருவாங்க. அதே மாதிரி தான் இவர்கள் கூட அந்த குடிமதிப்பு எழுதுவதற்காக, தங்களுடைய பெயரை கொடுப்பதற்காக இப்ப எங்க போறாங்க? பெத்லகேமுக்கு. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி, இன்று இரட்சகராகிய கிறிஸ்து தாவீதின் ஊரிலே உங்களுக்கு பிறந்திருக்கிறார். அப்ப இந்த செய்தியை கேட்டவுடனே மெய்ப்பர்களுக்கு மிகுந்த சந்தோஷம். அது மட்டும் இல்லாம அவங்க தேவனுடைய அந்த பிரகாசத்தை, தேவனுடைய அந்த மகிமையை வந்து அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு நடுக்கம், ஒரு பயம் இல்லைங்களா? அந்த செய்தியை கேட்ட உடனே என்ன செய்யறாங்கன்னா, போய் என்ன செய்யறாங்க? இயேசு கிறிஸ்துவ போய் பார்க்கறாங்க. பார்த்தது மட்டுமல்லாமல் அவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து அவங்க கேட்ட இந்த செய்தி எல்லாவற்றையும் என்ன செய்யறாங்க? அங்க இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் வந்து அறிவிக்கிறாங்க. பாருங்க, 17வது வசனம் வாசிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். லூக்கா 2:17. கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதிகளை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். பாருங்க, சொல்ல போனால் முதலாவது சுவிசேஷகர்கள் வந்து யாருன்னா இந்த மெய்ப்பர்கள் தான், ஃபர்ஸ்ட் இவாஞ்சலிஸ்ட். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த உடனேயே போய் என்ன செய்யறாங்க? அந்த இடத்துல அவர்கள் கேட்ட, தேவதூதன் மூலமாக கேட்ட அந்த செய்தியை வந்து இன்றைக்கு நம்ம வந்து எல்லார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா ஃபர்ஸ்ட் அங்க வந்து பிரசங்கம் பண்ணது இல்லைன்னா மக்கள் மத்தியில போய் சொன்னது வந்து யாரு தான்? இந்த மெய்ப்பர்கள் தான்.
ஒருவேளை அதற்காக கூட தேவன் வந்து அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஏன்னா இந்த மெய்ப்பர்கள் எல்லாரோடையும் பழக முடியும், எல்லாரோடையும் இருக்க முடியும் இல்லையா? எல்லாரோடையும் வந்து அவங்களால சரிசமமாகன்னு சொல்றதோட மக்கள் மத்தியில் அவங்க இயல்பாக பழக முடியும். ஆகவே அவர்கள் வந்து என்ன செய்ய முடியும்? எல்லார்கிட்டையும் போய் இந்த செய்தியை வந்து பரப்புவதற்காக கூட தேவன் அவர்களை தெரிந்தெடுத்திருக்கலாம். ஆனால் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த தாழ்மையான மெய்ப்பர்களை தான் தேவன் தெரிந்தெடுத்தார். அவர்கள் தான் சொல்ல போனால் முதலாவது சுவிசேஷகர்கள். இன்றைக்கு கூட தேவன் தாழ்மையான நம்மளை தான் தெரிந்தெடுத்திருக்கிறார் இல்லைங்களா? அதாவது நம்ம வந்து பெரிய பயங்கரமான ஒரு இதில் இல்லை, அதிகாரத்தில் அப்படின்றதோட தேவன் யாரை தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னா, உலகத்தில் ஒன்றுக்கும் உதவாதவர்கள். வசனம் அப்படிதான் சொல்லுது இல்லைங்களா? உலகத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள், உலகத்தால் தள்ளப்பட்டவர்கள், அதே சமயத்தில் பாவத்தால் நிறைந்தவர்கள் இல்லைங்களா? அவர்களை கூட தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? தேவன் தெரிந்தெடுத்து இருக்கிறார் இல்லைங்களா? பேதுருவை குறித்து நாம் பார்க்கிறோம். பேதுரு வந்து இயேசு கிறிஸ்து அழைக்கும் பொழுது பேதுரு சொல்றார், நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போங்கன்றாரு. நான் வந்து உங்களை பார்க்கறது கூட, உங்கள்கிட்ட வந்து நான் பேசுறது கூட எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு பேதுரு சொல்றாரு. ஆனா இயேசு சொல்றார், நீ தான்ப்பா என்னுடைய சீடன், வா என்னை பின்பற்றி வான்றாரு. நாம் இதை கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நாம் கூட பாவிகளாக இருந்தோம், நாம் கூட வந்து அக்கிரமக்காரர்களாக, நாம் பெரிய உயரத்திலாம் இல்லை. ஒருவேளை பெரிய உயரத்தில் இருக்கிறோம் நம்ம நினைச்சிட்டு இருந்தால் கூட, உண்மை தேவனுடைய பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது நாம் எல்லோருமே இப்படிதான் இருக்கிறோம், நம்ம தாழ்வுல தான் இருக்கிறோம். காரணம் நமக்குள்ளாக என்ன இருக்கு? பாவம் இருக்கு. அப்ப அதுல இருந்து நம்மை மீட்டு கொண்டு வந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் இல்லைங்களா? ஆகவே நம்மையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். பாருங்க, 1 கொரிந்தியர் 1:27 1 Corinthians 1:27. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். பாருங்க, இங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதனால வந்து கிறிஸ்துவ இந்த சபையில வந்து ஒருத்தர் கூட ஞானி இல்லையா, ஒருத்தர் கூட பெரிய கெட்டிக்காரங்க இல்லையா அப்படின்னு கிடையாது. நாம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பெரும்பாலானோர் எப்படி இருக்கிறாங்க? இந்த உலகத்தில் பெரிய ஞானிகளோ வல்லுநர்களோ யாரும் கிடையாது. ஆனால் நம்மை கூட தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? தெரிந்தெடுத்திருக்கிறார். எப்படி அன்றைக்கு அந்த மேய்ப்பர்களை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு வந்து கிறிஸ்துவனுடைய நற்செய்தி போனதோ, அப்படியாக நம்மையும் தேவன் தெரிந்தெடுத்து நம்மையும் இந்த அழைப்பிற்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். எதற்காக அப்படின்னா, நாம் போய் என்ன செய்யணும்? இந்த நற்செய்தியை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகவே முதலாவது இந்த செய்தி, கிறிஸ்துவனுடைய பிறப்பின் செய்தி யாருக்கு போகுது அப்படின்னா, மெய்ப்பர்களுக்கு போகுது. இரண்டாவது, கிறிஸ்துவனுடைய செய்தி யாருக்கு போயிருக்கு அப்படின்னா, அப்பொழுது இருந்த இஸ்ரேலில் இல்லைன்னா யூத தேசத்தில் இருந்த பக்திமான்களுக்கு, தேவ மனிதர்களுக்கு அது போயிருக்கு. அதனாலதான் வந்து பார்க்கும் பொழுது அந்த 1ஆம் நூற்றாண்டில் சிமியோன் அப்படின்ற தேவ மனிதன் இருக்கிறாரு. அவர் எருசலேம் ஆலயத்துக்கு அந்த இடத்துல போய் நிற்கிறார் இல்லைங்களா? எப்படி அவர் போய் அங்கே போய் நிற்கிறார் அப்படின்னா, தேவனால் ஏவப்பட்டு, பரிசுத்தாவியினால் அவர் ஏவப்பட்டு தான் அந்த இடத்துல போய் நிற்கிறாரு. அந்த சமயத்தில் மரியாளும் யோசேப்பும் குழந்தையாகிய இயேசுவை கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும் பொழுது இயேசுவை பார்த்து ரொம்ப சந்தோஷம் இந்த சிமியோனுக்கு. ஏன்னா அவர் காத்திருந்தார். யாருக்காக? இரட்சகருக்காக, மேசியாவுக்காக அவர் காத்திருந்தார். அதை பார்க்கும் பொழுது அவருக்கு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. உடனே தேவனுடைய ஆவியினால் அவர் நிரப்பப்படுறார். காடுடைய அந்த ஹோலி ஸ்பிரிட் அவரை வந்து அப்படியே ஃபுல்லா என்ன செய்யுது? அவரை கவர் பண்ணுது. அப்போ தேவனுடைய வல்லமை அவரை சூழ்ந்து இருக்கும் பொழுது அவர் அந்த இடத்துல ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றார் இல்லைங்களா? பாருங்க, 29 வாசிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 29. ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்றான். இல்லைங்களா? இந்த இடத்துல வந்து நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, எப்படி மெய்ப்பர்களுக்கு வந்து என்ன சொல்றார் தேவன்? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம்ன்றாரு. இப்ப சிமியோன் வந்து இந்த இடத்தில் சொல்லக்கூடிய செய்தி வந்து பார்க்கும்பொழுது 3 காரியங்களை பேசுறார். ஒன்று என்ன அப்படின்னா, சால்வேஷன், ரட்சண்யம் இல்லைங்களா? ரட்சண்யம் வந்து என் கண்கள் கண்டதுன்றார்.
இல்லைங்களா? நீர் வந்து மனுக்குலத்திற்காக மனிதர்களுக்காக ஏற்படுத்தின ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது அப்படின்றார். என்ன ரட்சண்யம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் மீட்கக்கூடிய இரட்சகராக இருக்கிறார். அதே போல இரண்டாவது ஒரு காரியம் சிமியோன் அங்க என்ன பேசுறாரு அப்படின்னா, புறஜாதிகளுக்கு அவர் என்னவா வச்சிருக்கீங்கன்றாரு, ஒளியாக வெளிச்சமாக வச்சிருக்கிறீர் அப்படின்றார். பாருங்க, எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு செய்தி போகுது மெய்ப்பர்களுக்கு. அதே போல இந்த இடத்தில் பரிசுத்த ஆவியினால சிமியோனுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறாராம், ஒளியாக வெளிச்சமாக இருக்கிறார். இல்லைங்களா? அவர் இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் ஒளியாக இல்லை, வெளிச்சமாக இல்லை, புறஜாதிகளுக்கு குறிப்பிட்டவர் வந்து சொல்றாரு வெளிச்சமாக இருக்கிறாரு. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இன்றைக்கு சொல்ல போனால் இஸ்ரேலியர்களை காட்டிலும் புறஜாதி மக்கள் தான் இந்த அழைப்பிற்குள்ளாக நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, உங்களையும் என்னையும் உட்பட. இல்லைங்களா? அதனால்தான் ரொம்ப தெளிவான தீர்க்க தரிசனம், புறஜாதிகளுக்கு நீர் யாரா இருக்கிறீங்க, ஒளியா இருக்கிறீங்க, வெளிச்சமா இருக்கிறீங்க. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் வந்து வெளிச்சமாக வந்தார். இல்லைங்களா? நாம் இருளான ஒரு வாழ்க்கையில இருந்தோம். என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டோமோ, என்றைக்கு அவர் மேல் நாம் விசுவாசம் வைத்தோமோ, நம்முடைய வாழ்க்கையில் என்ன வந்திருக்கு, ஒரு வெளிச்சம், ஒரு லைட் வந்திருக்கு. நாம் புறஜாதிகள் தான், நாம் இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் அல்லதான், நாம் புறதேசத்தார் தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தான் இந்த பூமியில வந்தார். அதை தான் சிமியோன் அங்க சொல்றாரு, நமக்காக, புறஜாதிகளுக்காக அவர் வெளிச்சமாக இந்த பூமியில் தோன்றினார் அப்படின்றார். அதே சமயத்தில் இஸ்ரேலுக்கு மகிமைக்காகவும் வந்தார்ன்றார். இல்லைங்களா? மூன்றாவது காரியமாக அவர் சொல்லும் பொழுது இஸ்ரேலினுடைய மகிமைக்காக வந்தார். மீண்டுமாக அதை வாசிங்க, 29 புறஜாதிகளுக்கு ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்றான். இல்லைங்களா? சோ அப்ப என்ன அப்படின்னா, இஸ்ரேல் மக்களுக்கு மகிமையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்திருக்கிறார். அப்ப மூன்று காரியத்தை சொல்றார், ரட்சண்யம், புறஜாதிகளுக்கு வெளிச்சம், இஸ்ரேலுக்கு மகிமை. இல்லைங்களா? இஸ்ரேல் மக்கள் வந்து சொல்ல போனால் அவங்க வந்து ரோமர்களுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க அந்த 1ஆம் நூற்றாண்டில். ஆனா அவர்களுக்கே தெரியாது உலகத்தை மீட்கக்கூடிய ஒரு ரட்சகர் அவர் எங்கிருந்து தான் வந்திருக்கிறாருன்ட்டு, இஸ்ரேல் யூத தேசத்திலிருந்து வந்திருக்கிறாருன்றது அவங்களுக்கு தெரியல. அது ஒரு பெயர் தானே, இல்லைங்களா? இப்ப உதாரணமா வந்து சொல்ல போனால் நம்ம குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஒரு டாக்டர் ஆயிட்டார், ரொம்ப ஃபேமஸான ஒரு டாக்டர், இல்லைன்னா ஃபேமஸான ஒரு சயின்டிஸ்ட் ஆயிட்டார், எல்லாரும் அவரை பத்தி பேசுறோம் அப்படின்னா முதலாவது என்ன சொல்லுவாங்க, அவர் என்னோட சொந்தக்காரர்ப்பா, இல்லையா? அவர் எங்க ஏரியா, எங்க சென்னை ஏரியா, எங்களுடைய மணலி பகுதி, அவரு இங்கதான் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், நம்முடைய இடத்திற்கு அவர் மூலமாக என்ன கிடைக்குது, ஒரு பெயர், ஒரு ரெக்கக்னிஷன். அப்போ அதான் சிமியோன் வந்து தேவனுடைய ஆவியினால் பேசுறாரு. என்ன அப்படின்னா, இஸ்ரேல் மக்களுக்கு அவர் வந்து மகிமையை வந்து கொண்டு சேர்க்கிறார். எப்படி? அவர் தான் உலகத்தின் ரட்சகர். அவர் எங்க இருந்து வந்திருக்கிறாரு, இஸ்ரேல்ன்ற ஒரு தேசத்துல இருந்து வந்திருக்கிறார். அப்போ எல்லாருடைய கண்களும் எல்லாருடைய நோக்கமும் எது மேலதான் இருக்கு, இஸ்ரேல் தேசத்தின் மேல இருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தேசத்துல இருந்து தான் யார் வந்திருக்கா, இயேசு வந்திருக்கிறார்ன்ற அந்த ஒரு மகிமை, அந்த ஒரு மேன்மை, அது கிறிஸ்து இஸ்ரேலில் பிறந்ததின் மூலமாக, யூத தேசத்தில் பிறந்ததன் மூலமாக நமக்கு தெரிய வருவதாக நாம் பார்க்கிறோம். அப்ப இரண்டாவது யாருக்கு இந்த செய்தி போயிருக்கு அப்படின்னா, தேவன் மேல இருந்த பக்தி வைராக்கியம் கொண்ட யூதர்கள் மேல இந்த செய்தி, இல்லைன்னா அவர்களிடம் கிறிஸ்துவனுடைய பிறப்பின் செய்தி சென்றதாக நாம் வந்து பார்க்கிறோம். கடைசியாக கிறிஸ்துவனுடைய செய்தி யாருக்கு போயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சாஸ்திரிகளுக்கு போயிருக்கு. அதுவும் வந்து சாஸ்திரிகள் சொல்லும் பொழுது ஞானிகள் தான், இல்லைங்களா? ஞானிகள், அதே போல வந்து ஓரளவுக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஆனா இந்த சாஸ்திரிகள் வந்து அவங்க இஸ்ரேலை சேர்ந்தவர்களான்னு பார்த்தா கிடையாது. இவங்க எந்த தேசத்தை சேர்ந்தவங்க, இவங்க வந்து புறஜாதி தேசத்தை சேர்ந்தவங்க. வசனம் சொல்லுது கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள். அப்போ எதற்கு கிழக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது எருசலேமுக்கு கிழக்கு. அப்ப எருசலேமின் கிழக்கு என்னவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அது அந்த சமயத்தில் பெர்ஷிய தேசம், இல்லைங்களா? அந்த பகுதி சொல்ல போனால் அந்த பகுதியிலிருந்து அவங்க வந்து வந்திருக்கிறாங்க.
அப்ப நம்ம கேட்கலாம், அவங்களுக்கு எப்படி இயேசுவை பற்றி தெரியும் அப்படின்னா, அவங்க பக்திமான்களா இருந்திருக்கிறாங்க. எப்படி, யார் மூலமா அப்படின்னா, தானியேல் மூலமாக. ஏனென்றால் அந்த கிழக்கு பகுதியில தான் தானியேல் வந்து கைதியாக போயிருந்தார். அது மட்டுமல்லாமல் அவர் அந்த இடத்தில் கைதியாக இருக்கும் பொழுது அவர் வந்து தானியேலை வந்து தேவன் மிக பெரிதான ஒரு ஸ்தானத்தில் உயர்த்துறார் இல்லைங்களா? எல்லா ஞானிகளுக்கும் அதிகாரியாக யாரை உயர்த்துறாரு? தானியேலை தேவன் வந்து உயர்த்துறாரு. அப்போ அந்த ஒரு தானியேல் மூலமாக சந்ததி சந்ததியாக அவருடைய செய்தி வந்து என்ன ஆயிருக்கு? அந்த ஞானிகளுக்கு, அங்க இருக்கக்கூடிய சில மக்களுக்கு அது போனதாக நாம் பார்க்கிறோம். அந்த வகையில தேவன் இந்த ஞானிகளுக்கு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் பொழுது என்ன செய்யறாருன்னா, அவங்களுக்கும் ஒரு சிக்னல் கொடுக்கிறார். நட்சத்திரத்தின் மூலமாக ஒரு சிக்னல் கொடுக்கிறார், ஒரு செய்தியை சொல்றார். அந்த நட்சத்திரம் என்னன்றதை நான் இப்ப ஆழமா எடுக்க விரும்பல. ஒருவேளை நீங்க வந்து அந்த நட்சத்திரம் என்னன்றதை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதை வந்து நீங்க பாட்காஸ்ட் இருக்கு, அதில் தெரிந்து கொள்ளுங்க. அதில் வந்து அநேக ஆழமான காரியங்கள் அந்த நட்சத்திரத்தை குறித்து நாங்கள் பேசியிருக்கிறோம், நானும் மேத்யூவும் பேசியிருக்கோம். ஸோ ஆகவே தேவனுடைய செய்தி நட்சத்திரத்தின் மூலமாக இந்த ஞானிகளுக்கு போகுது. அதன்படி இவங்க என்ன செய்யறாங்க? இவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து பார்க்க வராங்க. பாருங்க, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். மேத்யூ 2:1-2. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இல்லைங்களா? அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்டே வந்து கேட்கிறாங்க. அதை கேட்ட உடனே அவன் வந்து கதி கலங்கிட்டான். ஏரோது அவன் வந்து பயந்துட்டான், இன்னையா நம்மளுடைய பொசிஷனுக்கு ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ அதனாலதான் வந்து ஏரோது வந்து என்ன திட்டமிடுறான் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை சாவடிப்பதற்காக அவன் வந்து ஒரு ஆணை பிறப்பிக்கிறான், குழந்தைகளெல்லாம் சாகடிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, இந்த சாஸ்திரிகள் இவர்கள் எங்கிருந்து வந்திருக்கிறாங்க? கிழக்கிலிருந்து வந்திருக்கிறாங்க. அப்போ இதுல இருந்தும் ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. என்ன அப்படின்னா, இந்த சாஸ்திரிகளே ஒரு செய்தியா இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பு அது புறஜாதிகளுக்கும் போகுது அப்படின்றத இந்த சாஸ்திரிகள், கிழக்கிலிருந்து வந்த இந்த மனிதர்கள் இல்லைங்களா, இந்த புறஜாதி மனிதர்கள், அவர்களே ஒரு சாட்சியாக இருக்கிறாங்க, அவர்களே ஒரு செய்தியாக இருப்பதாக நாம் கவனிக்க முடிகிறது. சரி, இப்போ இவங்க வந்த உடனே என்ன செய்யறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ வந்து ஒரு வித்தியாசம், அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவ அவருடைய வீட்டில் போய் சந்திக்கிறாங்க. அப்படின்னா இயேசு கிறிஸ்து கொஞ்சம் பெரியவர் ரைட்டர், மேபி ஒரு 1 year ஓல்டாக இருக்கலாம், 1 to 2 years அந்த டைம் கேப்பில் போய் சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கும் பொழுது இந்த சாஸ்திரிகளுடைய, இந்த ஞானிகளுடைய வழக்கம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து அந்த காலகட்டத்தில் இருந்த வழக்கம் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு நபரை போய் சந்திக்கும் பொழுது நல்ல பரிசுகளை வந்து கொடுப்பாங்க. அந்த வகையில் இந்த சாஸ்திரிகள் வந்து பரிசுகளை கொடுக்குறாங்க. என்ன பரிசுலாம் கொடுத்தாங்க? பொண்ணு, அப்புறம் தூப வர்க்கம், அப்புறம் வெள்ளை போலம் இல்லைங்களா, இந்த 3 பரிசுகளை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இங்கிலீஷில் வந்து பார்க்கும் பொழுது கோல்டு, ஃப்ராங்கன்சைன், மிர் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து அவர்கள் வந்து செலுத்தின பரிசுகளாக இருக்கு. பாருங்க 11வது வசனம், மத்தேயு 2:11. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பாருங்க, இவர்களே ஞானிகள் தான். ஆனா இந்த ஞானிகள் யாருடைய காலில் விழுறாங்க? அந்த குழந்தை காலில் விழுறாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம குழந்தை காலில் யாராவது ஒரு பெரியவங்க வந்து விழுந்தா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? என்னையா இது இல்லைங்களா? பிறந்த குழந்தை காலில் வந்து, இல்லைனா ஒரு வயது குழந்தை காலில் வந்து ஒரு நாட்டினுடைய ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கிற வந்து சாஷ்டாகமாக வந்து விழுந்தாருன்னா நம்மளுக்கே பயமாயிரும், என்னடா நடக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க, இந்த சாஸ்திரிகள், இவர்கள், இந்த ஞானிகள் இயேசு கிறிஸ்து அப்படின்ற அந்த குழந்தையினுடைய காலில் விழுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய செய்தி அவர்களுக்குள்ளாக போயிருக்கு பாருங்க. அவர்கள் மிக தெளிவாக இருந்தாங்க. என்ன அப்படின்னா, இவர் தான் இந்த உலகத்தையே ரட்சிக்கக்கூடியவர், இந்த உலகத்தையே வந்து காப்பாற்றக்கூடியவர் இவர் தான் அப்படின்ட்டு அந்த 3 பரிசுகளை வந்து அவருக்கு பொக்கிஷமாக இருந்த அந்த பரிசுகளை கொடுக்குறாங்களாம் இல்லைங்களா, கனப்படுத்தி இருக்கிறாங்க.
எப்படிலாம் பொண்ணை கொடுத்துருக்காங்க, தூபவர்க்கத்தை கொடுத்துருக்காங்க, அதே போல வெள்ளை போலத்தை கொடுத்துருக்காங்க. நாம் வேதாகமத்தில் என்ன கவனிக்க முடியுது அப்படின்னா, இது வந்து பரிசுகளாக இருந்தால் கூட பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் இந்த 3 காரியமும் வந்து ஒரு விசேஷமான ஒரு காரியத்திற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. கொஞ்சம் சுவாரஸ்யமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த பொன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது தேவன் அவருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் அதிகமாக எதை தான் பயன்படுத்துறாரு? பொண்ணை தான் பயன்படுத்துறாரு. அதே போல ராஜாக்கள் அவங்க வந்து பார்க்கும் பொழுது பொண்ணை வந்து ரொம்ப அதிகமாக அவங்க வந்து பயன்படுத்துவாங்க. நம்ம பார்க்கும் பொழுது சாலமோன் காலகட்டத்தில் வெள்ளிக்கு வந்து என்ன இல்லையா, மதிப்பே இல்லைன்ட்டு சொல்லிட்டு வசனம் இருக்கு. பொண்ணை தான் முழுக்க முழுக்க பொண்ணாக வைத்திருந்தார் சாலமோன். அப்படின்னா என்ன நம்ம புரிந்து கொள்றோம் அப்படின்னா, இந்த பொன் எதை அடையாளப்படுத்துதுன்னா ரூலர்ஷிப், கிங்ஷிப் அடையாளப்படுத்துது இல்லைங்களா? அதனால தான் அந்த தானியல் காலகட்டத்தில் அந்த ஒரு கனவை அவர் காணும் பொழுது அந்த சிலையில வந்து தலை வந்து என்னவா இருக்கு? பொண்ணா இருக்கு. அப்போ பொண்ணு வந்து எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா அந்த ரூலர்ஷிப், அந்த ஹெட்டை வந்து அடையாளப்படுத்துது. அந்த வகையில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்து ராஜாவாக இருக்கிறார். அவர் தன்னுடைய முதலாம் வருகையில் அவர் தாழ்மையாக தான் பிறந்தார், ஆனால் அவர் ராஜாவாக வரப்போகிறார். அதை அடையாளப்படுத்தும் வண்ணமாக அந்த பொண்ணு அங்க வைக்கப்படுது. அதே சமயத்தில் இரண்டாவதாக அவங்க எந்த கொடுத்துருக்காங்கன்னா தூப வர்க்கத்தை அங்க வந்து அவருக்கு வச்சிருக்கிறாங்க. ஆங்கிலத்தில் வந்து பிராங்கன்சைன். இந்த தூப வர்க்கம் வந்து பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் எதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய சமூக தண்டையில இந்த தூப வர்க்கம் என்ன ஆகுது? அது வந்து தூபமாக காட்டப்படுது. பாருங்க, யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 37, 38 வாசிங்க. எக்ஸோடஸ் 30, 37, 38. இந்த தூப வர்க்கத்தை நீ செய்ய வேண்டிய முறையின்படி உங்களுக்காக செய்து கொள்ளலாகாது. இது கர்த்தருக்கென்று உனக்கு பரிசுத்தமாய் இருப்பதாக. இதற்கு ஒப்பானதை முகருகிறதற்காக செய்கிறவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக கடவன் என்றார். பாருங்க, தேவன் வந்து இந்த தூப வர்க்கத்தை ஆசரிப்பு கூடாரத்தில் பயன்படுத்துவதாக இல்லைன்னா பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த தூப வர்க்கம் எப்படி செய்யணும்ட்டு அங்க காம்பினேஷனை வந்து கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அதை வந்து யாராவது செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னதான் இருக்குன்றாரு? மரணம் தான் அப்படின்றாரு. அவங்க வந்து ஜனத்தில் இராதபடிக்கு அழிக்கப்படணும் அப்படின்றாரு. இந்த தூப வர்க்கம் எங்க காட்டப்படுது அப்படின்னா, இந்த பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக போகும் பொழுதும் இந்த தூப வர்க்கத்தை வச்சுக்கிட்டு தான் என்ன செய்யணுமா? அவன் வந்து போகணுமா இல்லைங்களா? பாருங்க, லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்கள். லெவிட்டிகஸ் 16, 12, 13. கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தணலினால் தூப கலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து தான் சாகாதபடிக்கு தூப மேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சந்நிதியில் அக்கினியின் மேல் தூப வர்க்கத்தை போட கடவன். பாருங்க, இந்த தூப வர்க்கம் என்ன ஆகுது அப்படின்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரியன் வந்து எதை வைத்து கொண்டு தான் போகணுன்றாரு? தூப வர்க்கத்தை வைத்து தான் போகணுமா. அதுவும் வசனம் சொல்லுது, அவன் சாகாதபடிக்கு. அது இல்லைன்னா அவனுக்கு என்ன வந்துடும்? மரணம் தான் வந்துடும். அப்போ இந்த தூப வர்க்கம் தான் என்ன செய்யுது அப்படின்னா, தேவனோடு கனெக்ட் பண்றதுக்கு, தேவனோடு அவன் இணைப்பதற்கு அது ஒரு கருவியாக இருக்கு. அந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட தேவனோடு நாம் இணைவதற்கான ஒரு மத்தியஸ்தராக இருக்கிறார் இல்லைங்களா? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே இல்லைங்களா? கிறிஸ்து இல்லாமல் நாம் தேவனை போய் தரிசிக்க முடியாது. கிறிஸ்து இல்லாம நாம் தேவனிடம் கிட்டி சேர முடியாது. அதனால்தான் கிறிஸ்து சொல்றார், நானே வழி சத்தியம் ஜீவனாக இருக்கிறேன். எப்படி அந்த ஆசாரியன் வந்து திரைக்குள்ள போனோம்னா அவன் வந்து தூப வர்க்கத்தை எடுத்துக்கு தான் போனோமோ, நாமும் வந்து தேவனை தரிசிக்கணும், தேவன்கிட்ட போனோம் அப்படின்னா கிறிஸ்து அப்படின்ற அந்த தூப வர்க்கத்தின் மூலமாக, அந்த தூபத்தின் மூலமாக தான் நாம் பிதாவாகிய தேவனிடம் நாம் கிட்டி சேர முடியும். அதே போல தேவன் சொல்றாரு, யாரெல்லாம் வந்து அந்த தூப வர்க்கத்தை தவறாக பயன்படுத்துறாங்களோ இல்லையா, அதை வந்து சரியாக அதற்கு வந்து மதிப்பு கொடுக்கலையோ, அவங்க வந்து ஜனத்தில் இராதபடிக்கு என்ன ஆகணும்? அழிக்கப்படணும்ன்றாரு. அதே போல யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவை அவமதிக்கிறார்களோ, யாரெல்லாம் வந்து கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ, வசனம் சொல்லுது அவர்களும் என்ன வாங்கலாம்?
அழிக்கப்படுவாங்க இல்லைங்களா. பாருங்க அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், ஆக்ட்ஸ் 3:23. அப்போஸ்தலர் 3:23. அந்த தீர்க்கதரிசியின் சொற்கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றார். பாருங்க எப்படி அந்த தூப வர்க்கம் யார் தவறாக செய்கிறாங்களோ அவர்களுக்கு என்ன நடக்குது, ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போறாங்களோ, அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைகள் இல்லைன்னா அவருக்கு கீழ்ப்படியாதவர்கள் கூட ஜனத்தில் இராதபடிக்கு என்ன ஆயிடுவாங்க, அறுப்புண்டு போயிடுவாங்க. அப்ப அந்த தூப வர்க்கம் ஒரு வகையில் அது சுவாரஸ்யமான ஒரு காரியம் தான். என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் அந்த தூப வர்க்கம் அது பிதாவாகி தேவனிடம் கிட்டி சேருவதற்கான ஒரு கருவியாக இருந்தது. அதே போல நாமும் கிறிஸ்து மூலமாக நாம் பிதாவிடம் கிட்டி சேரக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடைசியாக அவர்கள் செலுத்தின அந்த பரிசு பார்க்கும் பொழுது வெள்ளை போலம். இந்த வெள்ளை போலம் எதற்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா, இந்த வெள்ளை போலம் 2 காரியங்களுக்காக பயன்படுத்தப்பட்டது. ஒன்று என்ன அப்படின்னா, அபிஷேகம் செய்வதற்காக, அனாயின் பண்ணுவதற்காக பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டது. ஒரு ஆயில், அது என்னது, அது ஒரு ஆயிலாக அது பயன்படுத்தப்பட்டது இல்லைங்களா. பாருங்க யாத்ராகமம் 30ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், எக்ஸோடஸ் 30:25. அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக, அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவது. பாருங்க, பரிசுத்த அபிஷேக தைலம். அப்போ இந்த வெள்ளை போலத்தின் மூலமாக தேவன் என்ன செய்யறார் அப்படின்னா, அநேக மனிதர்களை அபிஷேகம் செய்கிறார். யாரெல்லாம் அபிஷேகம் பண்றாரு, ராஜாக்கள் அபிஷேகம் பண்றாரு இல்லைங்களா. தாவீது ராஜாவை கூட அபிஷேகம் பண்ணாங்க, நம்மளுக்கு தெரியும். அதே போல தீர்க்கதரிசிகள் இல்லைங்களா, யாரா இருக்கலாம், அபிஷேகம் செய்வதற்காக பண்ணப்பட்ட ஒரு தைலம் தான் இந்த வெள்ளை போலம். அதே போல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கூட தேவன் எப்படி அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்தையே மீட்கக்கூடிய இரட்சகராக அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அபிஷேகம் செய்திருக்கிறார் இல்லைங்களா. அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அபிஷேகம் செய்யறாரு, அங்க அக்னாலேஜ் பண்றாரு காடு இல்லைங்களா, நான் தான்ப்பா அபிஷேகம் செய்யறேன் அப்படின்ட்டு. அப்ப இந்த வெள்ளை போலம் எதை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அபிஷேகத்தை. அந்த வகையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தையே மீட்கக்கூடிய இரட்சகராக தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்டவராக இருக்கிறார். அதே போல இந்த வெள்ளை போலம் இன்னொரு காரியத்திற்காகவும் பயன்படுது. என்ன அப்படின்னா, ஒரு பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, ஒரு பெரிய மதிப்புக்குரிய இடத்தில் இருக்கிறவர்கள் மரிக்கும் பொழுது அவர்களை கனப்படுத்தும் வகையில் இந்த வெள்ளை போலத்தை கொண்டு போய் என்ன செய்வாங்களாம், அவங்களுடைய சடலத்தில் பூசுவாங்க. அது வாசனை கொடுக்கும், ஆனால் அது ஒரு வகையான கசப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. அதாவது அதை நம்ம இது பண்ணும் டேஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது, அதை சுவை செய்து பார்க்கும் பொழுது அது ஒரு கசப்பு தன்மை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குன்றாங்க. ஆனால் அது என்னன்னா, சடலத்துக்கு அதை என்ன செய்வாங்க, பூசுவாங்க. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது கூட அவருடைய சடலத்துக்கும் இந்த வெள்ளை போலம் பூசப்பட்டது. அது தெரியுமா, யாரு பூசுறா பாருங்க, யோவான் 19ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் 40ஆம் வசனம், ஜான் 19:39-40. ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியிலே இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படி அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். பாருங்க, அப்ப என்ன அப்படின்னா, இந்த நிக்கோதேமு அப்படின்றவன் என்ன செய்யறான் அப்படின்னா, இந்த வெள்ளை போலத்தை வைத்து இயேசு கிறிஸ்துவனுடைய சடலத்தை அவர் சுற்றி அதை பூசுகிறார். அப்போ இந்த வெள்ளை போலம் எதையும் அடையாளப்படுத்துது அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய அந்த பலியையும் அது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு. ஆகவே இந்த கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள் இந்த 3 பரிசுகளை பொக்கிஷமாக கிறிஸ்துவுக்கு படைக்கிறார்கள். அது ஒரு சாதாரண பொக்கிஷமாக நாம் நேரடியாக எடுத்துக்கொண்டால் கூட பழைய ஏற்பாட்டை வைத்து பார்க்கும்போது சில சுவாரஸ்யமான இப்படிப்பட்ட தகவல்களை நம்மால் கவனிக்க முடியாது. ஆகவே கிறிஸ்துவனுடைய இந்த நற்செய்தி இந்த 3 கூட்டத்தாருக்கு சென்று இருப்பதாக நாம் கவனிக்க முடியுது. ஒன்று யாருக்கு, மெய்ப்பர்களுக்கு போயிருக்கு. 2வது பக்தியுள்ள தேவ மனிதர்களுக்கு போயிருக்கு. 3வது கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகளுக்கு போயிருப்பதாக நாம் பார்க்கிறோம். சரி, இதுல இருந்து நாம் கவனிக்க வேண்டிய, இல்லைன்னா இதுல இருந்து நாம்
கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, 2 காரியம். ஒன்று என்ன அப்படின்னா, கிறிஸ்து வந்து இந்த உலகத்திற்கே இரட்சகராக இருக்கிறாருன்றத இந்த 3 கூட்டத்தாருக்கு இல்லைன்னா அவர்கள் மூலமாக கொடுத்த செய்தியின் மூலமாக நமக்கு அது தெரிய வருகிறது. அது ஒரு முக்கியமான காரியம். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் என்ன அப்படின்னா, எப்படி இந்த மெய்ப்பர்கள் அவர்களுக்கு இந்த செய்தி கேட்ட உடனே போய் என்ன செய்கிறாங்க, அவங்க போய் அதை போய் சந்தோஷமாக அறிவிக்கிறார்களோ, அதே போல நாமும் என்ன செய்யணும், சந்தோஷமாக கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை அநேகருக்கு கொண்டு செல்லக்கூடிய கிறிஸ்துவர்களாக இருக்கணும். அது இன்றைக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாளும் வாய்ப்பு கிடைத்தாலும் வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் கிறிஸ்துவனுடைய அந்த நற்செய்தியை நாம் மற்றவர்களுக்கு போய் சொல்லக்கூடிய கிறிஸ்துவர்களாக இருக்கணும். முதலாவது ஒரு காரியம். 2வது வந்து எப்படி வந்து சிமியோன், அதே போல சிமியோன் காலகட்டத்தில் இன்னொரு தீர்க்கதரிசியும் இருந்தாங்க, ஒரு பெண் தீர்க்கதரிசி. யாரு? அன்னாள் அப்படின்ற ஒரு பெண் தீர்க்கதரிசி இருந்தாங்க. அப்போ எப்படி வந்து சிமியோன் காலகட்டத்தில் இப்படிப்பட்டதான தேவ மனிதர்கள் என்ன செய்து கொண்டிருந்தாங்க அப்படின்னா, காத்து கொண்டிருந்தார்கள். தேவனுடைய அந்த வாக்கு தத்தத்திற்காக என்ன செஞ்சாங்க, அவங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாம் கூட நம்முடைய அழைப்பில் நம்முடைய வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்காக என்ன செய்யணும், காத்து கொண்டிருக்கணும். சிமியோன் சொல்றார், இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே சொல்றார், இப்ப நான் சந்தோஷமா சாவேன்றாரு. பார்த்துட்டேன், என்னுடைய கண்கள் கண்டது, எனக்கு மகிழ்ச்சி, நான் இப்பொழுது நான் நிறைவா நான் வந்து ஜீவனை விட்டுருவேன் அப்படின்றாரு. ஏனென்றால் அவர் காத்து கொண்டிருந்த அந்த காலத்திற்கான பலன் இயேசுவை பார்க்கும் பொழுது அது அவருக்கு கிடைப்பதாக நாம் பார்க்கிறோம். அது அன்னாளுக்கும் கிடைக்குது இல்லைங்களா? அன்னாளை குறித்தும் நாம் பார்க்கிறோம். பாருங்க, 38ஆம் வசனம், லூக்கா 2:38. லூக்கா 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். பாருங்க, எருசலேமில் மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும். அப்ப எப்படி அன்னாள், சிமியோன், அதே போல எருசலேமில் மீட்பு உண்டாக காத்திருந்த அந்த தேவ மனிதர்களைப் போல நாமும் தேவனுடைய வாக்கு தத்தம் நம் வாழ்விலும் இந்த பூமியிலும் நிறைவேறுவதற்காக என்ன செய்யணும், காத்திருக்கணும். அதே போல 3வது என்ன அப்படின்னா, அந்த கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தாங்க. என்ன செய்யறாங்க, கிழக்கிலிருந்து வந்திருக்கிறாங்க. ஏன் அவங்க கிழக்கிலேயே அவங்க வராமலே இருந்திருக்கலாமா? தூரத்தை பார்த்துட்டு எவ்வளவு தூரமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருக்கலாமா? இல்லை, அவங்க என்ன செய்யறாங்க, முயற்சி எடுத்து கிழக்கிலிருந்து அவர்கள் வந்து இயேசுவை தரிசித்திருக்கிறாங்க. அந்த சமயத்தில் எந்த ஒரு கம்யூட்டேஷனும் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி மெட்ரோ கிடையாது, பஸ்ஸு கிடையாது, பைக் இல்லை, ட்ரெயின் இல்லை, ஃப்ளைட் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் கிறிஸ்துவை சந்திப்பதற்காக என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க வந்து அவ்வளோ முயற்சி எடுத்து அந்த இடத்தில் வந்து கிறிஸ்துவை தரிசித்தார்கள். நாம் கூட என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் நம்முடைய அழைப்பை நிறைவேற்றுவதற்காக, நம்முடைய கிறிஸ்துவ இந்த அழைப்பை நாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு, நிறைவேற்றுவதற்காக நாம் எக்ஸ்ட்ரா மைல் போனோம். எப்படி அந்த கிழக்கிலிருந்து அந்த சாஸ்திரிகள் வந்தார்களோ, நாமும் வந்து இன்னும் அதிகமாக தேவனுடைய பணிகளை செய்யணும். இன்னும் அதிகமாக நாம் வைராக்கியம் உள்ளவர்களாக நாம் செயல்படணும். அப்படி நம்ம செய்யும் பொழுதுதான் நிச்சயமாக தேவன் நம்மில் பிரியப்படக்கூடியவராக இருக்கிறார். அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வாக்கு தத்தங்கள், தேவனுடைய திட்டம் அது நிறைவேறக்கூடியதாக இருக்கும். சரி, அதே சமயத்தில் கடைசியாக நாம் இந்த செய்தியிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய இல்லைன்னா கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, தேவன் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு, நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் நிச்சயமாக செவி சாய்க்கக்கூடிய தேவனாக இருக்கிறாரு இல்லைங்களா? 400 வருடங்கள் பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் ஒரு அமைதி இருந்துச்சு. அதே போல புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் அங்க வந்து ஒரு 400 ஆண்டுகள் அமைதி இருந்துச்சு. ஆனால் அப்போ மோசேவை எழுப்பினாரு. அதே போல புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எழுப்பினாரு. அப்ப இப்பொழுதும் இயேசு கிறிஸ்து போனதுக்கு அப்புறம் இப்பொழுதும் வந்து அமைதியா இருக்கிற மாதிரி இருக்குது. என்னடா சைலண்டா இருக்குது அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து அவர் ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக என்ன செய்ய போறாரு, அவர் மகிமையில் வரப்போகிறார். அமைதியா இருக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், இல்ல, காட் இஸ் ஆல்வேஸ் ஒர்க்கிங் இல்லைங்களா? அதனால தான் அந்த செய்தி வந்து அமைதியின் சத்தம் இல்லைங்களா? அந்த அமைதியினுடைய சத்தம் வெளிப்படும் பொழுது அது பகிரங்கமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய 2ஆம் வருகையில் அவர் ராஜாவாக, ராஜாதி ராஜாவாக, வல்லமையில் இருப்பு கோலால் எல்லோரையும் ஆட்சி செய்வதற்காக அதிகாரிகள், ஞானிகள், சாஸ்திரிகள் முழங்கால் யாவும் முடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அவ்வளவு வல்லமையான ஒரு அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிமேல் வர காத்திருக்கிறார். இந்த இடைப்பட்ட காலம் வந்து அமைதியா இருக்கிற மாதிரி இருக்குது.
ஆனால் நாம் இந்த இடைப்பட்ட காலத்தில் எப்படி சிமியோன் அமைதியாக, அதாவது காத்திருந்து தேவனுடைய பணிகளை செய்தார்களோ, அந்த மெய்ப்பர்கள் போல சுவிசேஷத்தை நாமும் என்ன செய்யணும்? அறிவிக்கணும், காத்திருக்கணும். அதே போல தேவனுடைய காரியங்களில் அதிகமாக நாம் ஈடுபடணும். அதே சமயத்தில் நம்முடைய சுய வாழ்க்கையில் கூட, சொந்த வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் இது ஏன் என் லைஃப்பில் நடக்க மாட்டிருக்கு, ஏன் நான் எதிர்பார்க்கின்ற இந்த ஒரு காரியம் என் வாழ்க்கையில் நடக்க மாட்டிருக்குன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஜெபித்து கொண்டே இருங்கள், ஜெபிங்க, விண்ணப்பம் செய்யுங்க, தேவனுடைய சித்தத்தின்படி விண்ணப்பம் செய்யுங்க, ஜெபிங்க. நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்வில் அநேக காரியங்களை வாய்க்க செய்வார். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உங்கள் வாழ்வில் முக்கியத்துவத்தை ஏற்படுத்தி கொடுங்க. அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை இம்மையிலும் மறுமையிலும் அது ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். மீண்டுமாக அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.